ஹாய் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ரீடிங்லேயே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏதோ ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் பர்சன் வந்து. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் பொறுமையாக இருக்காங்க. ஏன்னா உங்கள் பர்சன் வந்து ஃபேமிலியில் ஓரியன்டான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து எப்படின்னா மேரிட், உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும், இல்லை நீங்கள் வந்து மேரிடான ஒரு பர்சனை வந்து டேட் பண்ணலாம். ஸோ ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் ஏதோ ஒரு ஆக்ஷனும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்ஷன் எடுக்க முன்னாடி சம்திங் வந்து அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு ஈகோ பிஹேவியர் கண்டிப்பாக இருக்கும். அதனால அவங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன மெசேஜ் வருது அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம ரீடிங் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் நிறைய வந்து ஒர்க் ரிலேட்டடாக நிறைய இருக்குது. சம்பாதிக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் எல்லாமே அவங்க பார்க்குற எல்லாமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மைண்ட் வந்து உங்கள் பர்சன் கண்டிப்பாக இருக்கும். மெயினாக வந்து ஃபினான்ஷியல், பணம் ரீதியாக வந்து அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்களையும் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பண்ணுறாங்க. உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். நீங்களாக வந்து அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், இங்கே வந்து ஃபுல்லாகவே அவங்க ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்காங்க. எதுனா எதை பேஸ் பண்ணினா ஒர்க் ரிலேட்டடான சில விஷயங்களை பேஸ் பண்ணி. உங்கள் பர்சன் வந்து நார்மலாகவே பார்க்கும்போது எப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அழகை பற்றி சொல்லலை, எப்படினாலும் இருந்துட்டு போட்டு, என்ன ஸ்கின் டோனாகவும் இருந்துட்டு போட்டு, பட் அவங்க வந்து ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கூட பழகுறவங்க எப்போவுமே எப்படின்னா உங்கள் பர்சன்கிட்ட எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வந்து பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அப்படி ஹாப்பியாக வந்து லைஃப்பை கொண்டுட்டு போகணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். ஸோ ட்ராவல் பண்ணுறது, ஹாப்பியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, ஒர்க்கை பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தில் வந்து உங்கள் பர்சன் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அண்ட் மணி ரிலேட்டடாகவும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அதில் தான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஸோ அந்த சமயம் பார்த்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து 2 பேரும் பேசாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை ஏதோ ஒரு பர்சன்னால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? பேசாமல் இருக்கிறீங்க, ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் பார்க்கும்போது மேபி இது உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம். உங்கள் பர்சன் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பர்சன், நீங்கள் அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன், ரொம்ப அந்த ஒரு எமோஷ்னலை ஹைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது உங்களோட எனர்ஜியாக இருந்துச்சுன்னா. இல்லை நீங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு பர்சன், அதாவது ரொம்ப ஒரு ரூடான ஒரு கேரக்டர் உள்ள, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூடான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். King of Pentacles.
ஸோ அநேகமா நீங்களும் வந்து எப்படின்னா, ஒர்க் விஷயத்தில வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்க எனக்கு மேல் பெர்சனால, ஃபீமேல், மேல் நெறைய பெர்சனால இந்த ரிலேஷன்ஷிப்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது உங்க ஃபேமிலி ஓரியன்டடா பெர்சனா இருக்கலாம். இல்ல உங்க பெர்சனோட ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு பெர்சனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ நெறைய மெம்பர்ஸ் இதில இன்வால்வ் ஆகுறாங்க. பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 2 பேருக்குள்ள சிச்சுவேஷன் எப்படின்னா, ரொம்ப அமைதியா இருக்குது அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. சைலண்டா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் உங்க பெர்சன் வந்து வேலைய பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துக்கிட்டு, ஜாலியா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நீங்களும் வந்து உங்க வேலைய பார்த்துட்ருக்கீங்க. உங்க வேலைய உங்க ஃபேமிலிய பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ 2 பேருக்குள்ள அந்த ஒரு சைலண்டான ஒரு விஷயம் தான் வந்து மூவ் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ரொம்ப சைலண்டா தான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதில்ல, அமைதியா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அமைதியா இருந்துக்கிட்டு ஹாப்பியா இருக்கீங்க. செல்ஃப் லவ்வ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த செல்ஃப் லவ்வ ஓகே நான் தனியாவே இருந்துக்கிறேன். எனக்கு அந்த தனிமையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்ல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்க எனர்ஜி தான் எனக்கு அப்படி தெரியுது. நீங்க தனிமையில வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கப்ஸ் கார்டுமே இதுவரைக்கும் வரல. பார்த்தீங்கன்னா, கப்ஸே வரல. எமோஷ்னலே அந்த அளவுக்கு இல்ல. அட்ராக்ஷன் இருந்திருக்கு. பட் ரொம்ப அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஹை ப்ரீஸ்டஸ் அமைதியா இருக்கிறது. ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் தெரியாமல் இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் நிறைய விஷயங்களை மறைச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்கள் பர்சன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படியே வந்து தனிமையிலேயே வந்து 2 பேரும் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க. அது தவிர்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ரொம்ப நாளாகவே வந்து ஒரு தேங்கி போன ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இருக்க கரண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் பர்சனுமே வந்து ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க சைட்லேருந்தும் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட கரியரு, அவங்க அந்த ஜாலியாக வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கரியர் தான் அஃப்கோர்ஸ் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த ஒரு அட்ராக்ஷன் உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் இல்லை. எத்தனை குயின், எத்தனை கிங். ஸோ நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஆனால் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ், அதாவது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு எல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பட் என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து எப்படின்னா அந்த ஈகோவை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்களும் வந்து ஓகே நான் இறங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது உங்கள் கேரக்டரே அப்படியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். உங்கள் 2 பேரோட கேரக்டருமே அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். நீங்களும் வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிறீங்க அண்ட் உங்கள் பர்சனும் வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்கள் பர்சனும் கிட்டத்தட்ட வந்து ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி, சோல்மேட் எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் தான் இருக்கிறீங்க. 2 பேரும் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக தான் நான் பார்க்குறேன். 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஒருத்தவங்க கோவப்பட்டா அடுத்தவங்களும் இந்த கோவப்படுறது, சிரிச்சா சிரிக்கிறது, ஹாப்பியாக இருந்தால் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிறது, சண்டை போட்டால் 2 பேருமே சண்டை போடுறது, அந்த மாதிரியான ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி தான். இடையில வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தென் அது ஆஃப்டர் வந்து ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியல், கரியர், அதர் விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் இருக்குது. அண்ட் அவங்க பர்சன் வந்து உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் ஆகணும்.
உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள குடுக்கணும். அன்பா இருக்கட்டும், மணியா இருக்கட்டும், அது உங்ககிட்ட குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. மேபி இங்க ஃபினான்ஷியல் ரீதியா கூட இங்க 2 பேருக்கும் ஏதோ குடுக்கல் வாங்கல் இருக்கு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அத கூட அவங்களுக்கு திருப்பி குடுக்கணும்னு தான் அவங்க நெனைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ உங்க பெர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். உங்க பெர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ இதுவரைக்கும் கரண்ட் ஃபீலிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத இந்த ரீடிங்லேயே பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஆக்ஷன் அவங்க எடுத்திருப்பாங்க, இல்லை எடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆக்ஷன் எடுத்து ஒரு நிராகரிப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில், ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நிராகரிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அவங்கள நிராகரிச்சிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலோ, இல்லை உங்களை வந்து அவங்க சைடில் உள்ளவங்க நிராகரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவோ, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்தவங்க நிராகரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற காரணத்தினாலேயே உங்கள் பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்க தயங்குறாங்க. ஓகேவா? பட் ஆக்ஷன் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அவங்க கொஞ்சம் தயக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு தயக்கமான இம்பேலன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இடையில வந்து இந்த உறவை வந்து நிராகரிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? யாராச்சும் ஒரு பர்சன், நீங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க லைஃப்பில் இருக்கிற தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த உறவை வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இம்பேலன்ஸான ஒரு மனநிலையில் உங்கள் பர்சன் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்னொரு பர்சன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைப் ஆஃப் கேட்டகரிஸ், ஒரு டைப் ஆஃப் பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருக்க பர்சன் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து உங்கள் பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்க டிலே ஆகும். ஏன்னா அவங்க கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பொருந்தின விஷயங்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.